நாகராஜ சோழன் யூடியூப்பர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஜனநாயகம் படும் பாடு இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம். சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தால் அவங்க வருமானத்துக்காக வர்றாங்கன்னு இந்த வாய் தான் சொல்லுது. ஆனால் அரசியல்லே இருக்கிறவங்க வேறு கட்சிக்கு மாறி போகிறாங்களே, அது எதுக்காகன்னு தெரியல. மக்களாக நமக்கு தான் தெரியுது. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சா எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தலாம், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சட்டத்தை நிலைநிறுத்தலாம், அதை பேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சுயேட்சையாக 108 சீட்டு, அதாவது மக்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்த இப்போ முடியல. காரணம் என்ன? மாற்றுக் கட்சிக்காரவங்க வர்றாங்க. மாற்றுக் கட்சிக்காரவங்க ஏன் அப்படி போகிறீங்கன்னு கேட்டோம்னா, அடுத்த கட்டத்தை கட்சியை நகர்த்திக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நம்ம காதில் வாங்கிக்கணும். சரி, இங்கேருந்து அந்த அதிகாரத்துக்கு போகிற நீங்கள் சொல்கிற சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கட்சிக்கு நாகரிகமும் தன்னம்பிக்கையும், அதாவது சுயமரியாதையும் முக்கியம். சரி, இப்போ நாகரிகம் கூட மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மானம் இருக்குது. தன்மானம்னா அந்த உணர்ச்சிபூர்வமான கொள்கை அடிப்படை இருக்குது. அதெல்லாம் விட்டு போகிறாங்கள. அதுக்கு தான் இப்போ நம்ம வைகோ ஐயா சிறையில் இருந்தபோது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போய் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது அவர் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டு, தம்பி பிரச்சார பீரங்கி, இந்த கட்சியை வழிநடத்துக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கட்சியில் இருந்தார். பல பேச்சாளர் மாதிரி எல்லா விஷயங்களிலும் பொறுப்பாக இருந்தது மாதிரி இருந்தார். ஆனால் இப்போக்கி அதே கட்சியில் இருந்துட்டு திமுக பெரிய ஊழல் பெருச்சாலி கூட்டம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் அவர் இருந்தார். இன்றைக்கி அவர் பார்த்து வளர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கி தனியாக வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் சொல்கிறார், அவர் எடுத்தவுடனே சொல்லுவார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை சங்கை முழங்கு அப்படிம்பார் மேடையில். அதோடு மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லுவார், வைகோவின் பாசறைக்குள் இருக்கின்ற பாசத்தின் சுடல் விளக்குகளே அப்படிம்பாரு. அப்படியே உச்சிப்படி அப்படியே ஒரு ஒரு உழுக்கிறது மாதிரி இருக்கும் தொண்டர்களை. இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் சொல்கிற வார்த்தை, தான் இருந்த தாய் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போவது கூட சரிதான், உங்கள் முடிவு. ஆனால் தாயை கொச்சைப்படுத்துவது போல நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் வீசுகிற அந்த வீச்சு, அந்த இதயத்தில் ஈட்டி பாய்வது போல்